இன்றைக்கி மதியானம் கொத்தமல்லி ரைஸ் தாங்க ரெடி பண்ணுறேன். அதுக்கு 2 கைப்பிடி கொத்தமல்லியும் அதோட பச்சை மிளகா காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் போல் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு காரத்துக்கு காஞ்ச மிளகா 2 கிள்ளி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதங்கிட்ட பிறகு 1 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. புளிப்புக்கு லெமன் கொஞ்சம் போல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வடித்து வச்ச சாதத்தை நல்லா ஆறின பிறகு அதை உதிரியாக சேர்த்து கலந்து எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பரான கொத்தமல்லி ரைஸ் ரெடிங்க. எப்பயும் புளியோதரை லெமன் ரைஸ் அப்படி சாப்பிடுவோம். இன்றைக்கி கொத்தமல்லி ரைஸ் தான் ரெடி பண்ணேன். அதுக்கு வத்தல் தாங்கம்மா அப்படின்னா ரேஷ்மா, அதனால் வத்தல் தான் ரெடி பண்ணேன். 3 விதமான வத்தலும் நான் வறுத்து வச்சுக்கிட்டு இதோட கொஞ்சம் ஊறுகாய் மட்டும் இருந்தாலுமே போதுங்க. இதுக்கு வாழைக்காய் வறுவலும் நல்லாயிருக்கும். நான் ஈஸியாக சமைக்கிறதுக்கு கொத்தமல்லி ரைஸ் தான் இன்றைக்கி ரெடி பண்ணேன். இன்றைக்கி மதியானம் லஞ்சு இது தாங்க.